அரங்கரும் அடியேனும். ஓம் அகதீஷாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் உழவு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். பூமியில் நிலத்தை உழுது பயிர் விளைவித்து அதனை அறுவடை செய்து அவ்வுணவை தானும் உண்டு பிறருக்கு கொடுக்கும் உழவர்களே இவ்வுலகில் உண்மையாக வாழ்கின்றவர்கள். மற்றவர்கள் எல்லாம் தம் உணவுக்காக உழவர்கள் பின்பு சென்று உழவர்களை வணங்குபவர்கள். வேளாண்மை தொழிலில் மட்டுமே ஒருவனுக்கு உயர்ந்த அனுபவ அறிவை தரும் என்ற ஆறுமுக பெருமானே. வாழ்தல் என்றால் மகிழ்தல் என்று பொருள். ஆதலால் உழவர்களே மெய்ஞான மகிழ்ச்சியுடன் உள்ளனர் என்று திருவள்ளுவ பெருமான் கூறுகின்றார். ஏனெனில் பிறரின் பசி என்னும் பிணியை ஆற்றும் உணவை நிலத்தில் கடினமாக உழைத்து அவர்களுக்கு தருகின்றனர். அதனை தன்னுடைய அன்றாட தொழிலாக வைத்துள்ளனர். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பசியாற்றி விற்பதை தொழிலாக கருதாமல் பிற உயிர்களுக்கு செய்யும் சேவையாக கருதி செய்தால், உழைத்தால் அது பேரானந்தமாக இருக்கும் என்ற பேருண்மையை உணர்ந்து செய்து அவர் பெற்ற பேரின்பத்தை நாமும் பெற வாய்ப்பு தந்த பேராசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஆவார். கலியுகத்தில் கடின உழைப்பு இருக்கக்கூடாது, குறைந்த உழைப்பு அதிக வருவாய் வரவேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க விளைநிலங்கள் நல்ல விளைச்சலை பார்க்காமல் நல்ல விலைக்கு விற்கப்பட்டும் கட்டிடங்களாகி போகும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. உழவு தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருவாயை கொண்டு வாழ்வதற்கு ஈடான சிறப்பு வேறெதுவும் இல்லை. உழவு அல்லாத பிற தொழிலில் நிச்சயம் மனக்குறைபாடு காணப்படும். உழவுக்கு நிந்தனை செய்யாமல் வந்தனை செய்வோம், வளமோடு வாழ்வோம். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.